அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 16வது நாள். அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரும் திரு குழந்தையான சேசுநாதரும். அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு சபை மடத்து புத்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டது என்னவெனில், அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் பரலோக பாக்கியத்தை நாடி அதற்காகவே தமது ஜீவிய காலத்தை செலவழித்து வருகையில் இந்த கண்ணீர் கணவாயிலே திரு குழந்தையான சேசுநாதரை தமது கரங்களில் ஏந்தி அவரை தரிசிக்க பாக்கியம் பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் அப்போஸ்தலர்களைப் போல ஜீவித்து வந்தார். அவர் லிமுசின் நாட்டின் ஒரு சிற்றூருக்கு போனபோது அவ்விடத்திலிருந்த ஒரு மகராசன் அவரை தன்னுடைய விஸ்தாரமான வீட்டில் ஒரு அறையில் தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். கட்டிடத்தில் தனித்திருந்த ஒரு அறை அவர் ஜெபம் பண்ணுவதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் சந்தடி இல்லாமல் இருக்கும் என்று நினைத்து அவருக்கு அந்த அறையை காட்டினான். அர்ச்சிஸ்டர் அதில் வாசம் செய்து வந்தார். அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு சொந்தக்காரன் தன் தோட்டத்தை சுற்றி போய் பார்ப்பான். அப்படி இருக்க ஒரு நாள் அவன் அர்ச்சிஸ்டர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவர் இருந்த அறை பக்கமாய் திரும்பினான். அப்போது ஜன்னல் வழியாய் அவன் கண்ட ஆச்சரியமான காட்சியாவது, அதிசயிக்கத்தக்க அழகுள்ள ஒரு குழந்தை அர்ச்சிஸ்டருடைய கரங்களில் இருக்கிறதையும் அவரோடு கொஞ்சி குலாவி விளையாடுகிறதையும் அவரும் அக்குழந்தையுடன் கொஞ்சி அதை முத்தமிடுகிறதையும் வெகு ஆச்சரியத்துடன் கண்டு பார்வையை வேறு பக்கம் திருப்ப முடியாமல் ஒரே பார்வையாய் பார்த்து கொண்டிருந்தான். குழந்தையின் சுந்தர வடிவை கண்டு அக்குழந்தை யார், எப்படி அவ்விடம் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று பல யோசனை செய்தான். வீட்டுக்கு சொந்தக்காரன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று குழந்தையே அந்தோனியாரிடத்தில் சொல்லி மறைந்தது. ஆனதால் அர்ச்சிஸ்டர் வெகு நேரம் வேண்டிக் கொண்ட பிறகு அவனை அழைத்து தாம் உயிரோடு இருக்கும் பரியந்தம் அவன் கண்டதை ஒருவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அவனுக்கு அறிவித்தார். அர்ச்சிஸ்டர் மரித்த பிற்பாடு ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டு அவன் தான் பார்த்த அதிசயத்தை வெளிப்படுத்தினான். ஏறக்குறைய 800 வருஷ காலங்களாய் படங்களிலோ சித்திரங்களிலோ சுரூபங்களிலோ இந்த அற்புதமான காட்சியை நினைப்பூட்ட அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் தமது கரங்களில் திரு குழந்தையான சேசுநாதரை ஏந்தின பிரகாரம் காண்பிக்கப்பட்டு வருகின்றார். அர்ச்சிஸ்டர் ஞான பிரகாசியாருக்கும் அர்ச்சிஸ்டர் ஸ்தனிஸ்லாஸுக்கும் அர்ச்சிஸ்டர் பட்டம் கொடுக்கிற வரையில் அர்ச்சிஸ்டர் சூசையப்பரை போல திரு குழந்தையை ஏந்தி கொண்டிருக்கிற விசேஷ மகிமை அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருக்கு மாத்திரம்தான் இருந்தது. லிமுசின் நாட்டில் அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் ஜீவித்து வந்த வரையிலும் சிற்றூர்களுக்கெல்லாம் போய் வேத வாக்கியத்தையும் புதுமைகளையும் விதைத்து வந்தார் என்று சொல்லலாம். அந்தோனியார் ஒரு நாள் ஊருக்கு தூரத்தில் இருந்த ஒரு மைதானத்தில் பிரசங்கம் செய்ய போன போது அவருடன் சென்ற திரளான ஜனங்களோடு ஒரு பெண் பிள்ளை தானும் போக ஆசித்தாள். ஆனால் நல்ல மனசில்லாத அவள் புருஷன் தடங்கல் செய்தபடியால் அந்த புண்ணியவதி பிரசங்கம் நடக்கும் ஸ்தலத்தையாவது பார்த்து ஆசை தீரலாம் என்று வீட்டின் மேல் ஏறி பார்த்தாள். பிரசங்கம் நடந்த ஸ்தலம் ஏறக்குறைய 2 மைல் தூரம் இருந்த போதிலும் பிரசங்கம் தெளிவாய் தன் செவியில் விழுந்தபடியால் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். புருஷன் அவளை நோக்கி, நீ அவ்விடத்தில் என்ன செய்கிறாய் என்று கேட்க, பிரசங்கம் கேட்கின்றேன் என்றாள். அவன் நகைத்து பைத்தியக்காரி என்று அவளை ஏசினாலும் தானும் அவள் இருந்த இடம் போனபோது பிரசங்கம் தெளிவாய் அவ்வளவு தூரம் கேட்பதை கண்ட அவன் அன்று முதல் மனம் திரும்பி அர்ச்சிஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்க போக தவறாதிருந்தான். அந்தோனியார் சிலுவை அடையாளம் வரைந்து அநேகம் புதுமைகளை செய்தார். சேசுநாதருடைய திருநாமத்தை உச்சரித்து அநேக அற்புதங்களை நிறைவேற்றினார். அத்திருநாமத்தை கொண்டு நமது ஆத்துமங்களில் உண்டான துர்குணங்களை அந்தோனியார் தீர்க்கும்படி நாம் அவரை மன்றாட வேண்டியது. ஆனதால் நாமும் அடிக்கடி பூலோக திரித்துவத்தின் நாமத்தை சேசு மரி சூசை என்னும் திருநாமங்களை உச்சரித்து நமக்கு வேண்டிய உதவி சகாயங்களை கேட்க கடவோம். ஜெபம். ஓ மகா மகிமை பொருந்திய அர்ச்சிஸ்டவரே, உமதிடத்தில் விளங்கின தேவ சிநேக மிகுதியால் திரு குழந்தையான சேசுநாதரை உமது கரங்களில் ஏந்த பாத்திரமான நீர் சகலவித ஆயத்தத்தோடு தேவ நற்கருணையில் நாங்கள் அவரை உட்கொள்ள வரமடைய கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் சுரூபத்தையாவது படத்தையாவது சிறப்பிக்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம், சேசு மரி சூசையே எங்களை ரட்சியுங்கள்.